நமசிவாய வணக்கம். ரீசெண்ட் எலெக்ஷன் சம்பந்தமா பலர் பல்வேறு கணிப்புகளை பண்ணியிருந்தாங்க. கருத்து கணிப்பு, ஜோசிய கணிப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். நம்ம கூட இந்த லாவா ஸ்டோனை வச்சு ஜுவாலாமுகி பிரசனம் பண்ணோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுக்கு ஓரளவு தியான பயிற்சி தேவை. அது நம்மகிட்ட இருக்குனாலும் நம்ம ஒரு விஷயம் இதுதான் நடக்கணும்னு வெறித்தனமா மனசுல முடிவு பண்ணிட்டு பண்றப்போ மனம் ஒருமுகப்படாது, கவனம் சிதறும். ஆனா அதையும் மீறி டிவிக்கே அட்லீஸ்ட் செகண்ட் பிளேஸ் வரும்னு நான் சொன்னேன். 10 சீட்டு கூட டிவிக்கே ஜெயிக்காதுன்னு நான் சொல்லுறேன். வெஸ்ட் பெங்கால் மாதிரி மற்ற விஷயங்கள் எல்லாம் என்னோட ரிசல்ட் கரெக்டா இருந்தது ஜுவாலாமுகி பிரசனத்தை வச்சு. ஆனா என்னோட ஸ்டேட் தமிழ்நாடுன்னு வரப்போ நான் ரொம்ப எமோஷனல் ஆயிட்டேன். அதனால சில விஷயங்கள் மிஸ் ஆச்சே வழிய மேக்சிமம் அது கரெக்டா தான் இருந்தது. பல பேருக்கு இந்த ஜுவாலாமுகி பிரசனத்தை வச்சு நம்ம சொன்ன விஷயங்கள் நடந்திருக்கு. அப்புறம் பாலாஜி ஹாசன்கிற ஜோசியர் உங்கள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் ரொம்ப வருஷமா என்னோட ஃப்ரெண்டா இருக்கிறவர். அரசியல் சம்பந்தமா 34 ப்ரெடிக்ஷன்ஸ் அவர் சொல்லியிருக்காரு. அதுல 29 கரெக்டா நடந்தது. 2017லயே ஸ்டாலின் அடுத்த சீஃப் மினிஸ்டரா வருவார்னு அவர் சொன்னார். அப்ப டிஎம்கே காரங்களே பல பேர் நம்பல. அவர் ப்ராப்பரா டேட்டா அனலைஸ் பண்ணல. விஜய் ஜாதகம் மாதிரி மற்ற டிவிகே காரங்களுடைய ஜாதகங்கள்லாம் அதெல்லாம் பண்ணியிருந்தா கரெக்டா வந்திருக்கும். ஸோ நான் கூட அவர்கிட்ட ஒரு தடவை ஆரோஸ்கோப் பார்த்துருக்கேன். அஸ்ட்ராலஜரோட சன்னுனாலும் முக்கியமான சில டிசிஷன்ஸ் எடுக்கிறப்போ ஒரு 3-4 மற்ற அஸ்ட்ராலஜர்ஸ் என்ன சொல்றாங்கன்னு ஒப்பீனியன் கேட்பேன். அந்த மாதிரி என்னோட பர்சனல் லைஃப் சம்பந்தமா அவர்கிட்ட சில ப்ரெடிக்ஷன்ஸ் கேட்டப்போ அவர் சொன்னது கரெக்டா தான் இருந்தது. ஏதோ ஒரு விஷயம் 2 விஷயம் ஃபெயிலியர் ஆகுதுங்கிறதுனால ஒருத்தங்களை மொத்தமா குறை சொல்லிட முடியாது, அது வேற விஷயம். பட் டிஎம்கே தோத்துது, அந்த விஷயத்துல அவரோட அந்த கணிப்பு பொய்யானது எனக்கு சந்தோஷம் தான். டிஎம்கேன்னு இல்லை, சனாதனத்தை எவெல்லாம் ஒழிப்பேன்னு சொல்றானோ அவன் எல்லாருமே ஒழிஞ்சு போகணும், அரசியல் களத்தை விட்டு, பொது வாழ்க்கையை விட்டு. அதுதான் நம்மளுடைய ஆசை. இப்ப விஜய் கிளியரா இருக்காரு. எம்மதமும் நம் மதமே, அரசியல் காரணங்களுக்காக யாரோட உணர்வுகளையும் புண்படுத்த மாட்டோம், அந்த கொள்கையை மதிக்கிறேன். எனக்கே நிறைய மாத்து மதத்துல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவ்வளவு என்னோட கஸ்டமர்ஸ்லயே சில கிறிஸ்டியன்ஸ், முஸ்லிம்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க இதை நம்புறாங்க. சனாதனத்தை ஒழிப்போன்னு சொல்லல, அவங்க நம்புறதுனால அவங்களுக்கு தேவையானதை நான் பூஜை பண்ணி கொடுக்குறேன். ஆனா ஒருத்தர் ஹிந்துவாவே இருந்து ஏன் ஜாதியாவே இருந்தாலும் அவன் சனாதனத்துக்கு எதிராக இருக்கான்னா அவனுக்கு நான் எந்த விதமான இதுவும் பண்ண மாட்டேன். கோடி ரூபாய் வந்தாலும் அவனுக்கு நான் எதுக்கு பூஜை பண்ணி தரணும், அவன் நல்லா இருக்கணும். அதுதான் நம்ம கொள்கை. மற்றபடி நம்மகிட்ட இந்த தனாகர்ஷ்ண பொருட்கள், லட்சுமி குபேர யந்திரம், மகாமேரு சங்கு, கோமதி சக்கரம், இந்த மாதிரியான விஷயங்களை வாங்கி பூஜை பண்றவங்களுக்கு பல மிராக்கிள்ஸ் நிறைய நடந்திருக்கு. இப்படி நிறைய சொல்லிகிட்டே போலாம். ராசி மூலிகை வேறு தாயத்து, அப்புறம் கருங்காலிகளோட மாதிரி சக்தி வாய்ந்த தெய்வீக விக்கிரகங்கள் 12 பேர் அதுக்கு பூஜை பண்ணி தராங்க. இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இப்போ கம் டு த பாயிண்ட். விஜயோட நெத்தியில இருக்கிற அரகஜா சம்பந்தமா பல பேர் பேசிட்டு இருக்காங்க. அரகஜாவை எப்படி தயாரிக்கிறாங்க, அதோட இன்கிரீடியன்ட்ஸ்லாம் நீங்க கூகுள், சாட் ஜிபிடி, ஜெமினி மாதிரி ஏஐல பார்த்தாலே தெரியும். அதோட பலன்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. கெட்ட சக்தியிலேருந்து பாதுகாக்கும், பணவரவுக்கு நல்லதுன்னு. நம்ம ஏற்கனவே விபூதி, குங்குமம், மஞ்சளோட திருநீற்று பச்சைங்கிற மூலிகையை சேர்ந்து பண்றது. அந்த குபேர குங்குமம் பிளஸ் சால கிராமத்துக்கு வராக கவசம் சொல்லி அபிஷேகம் பண்ற அந்த சந்தன காப்பு சந்தனம், பிளஸ் தினமும் நைவேத்தியம் பண்ற காஞ்ச திராட்சை, இவ்வளவு விஷயங்களை காம்ப்ளிமெண்டா கொடுத்துட்டு இருக்கோம். இந்த அரகஜா பெஸ்ட் குவாலிட்டினாலே 30 ரூபாய் ஆகும், அவ்வளவுதான். வெறும் ஒரு அரகஜாவை மட்டும் வாங்குறீங்கன்னா 30 ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் சார்ஜ் 100 130 வரும். அதே சமயம் ஒரு 14 அரகஜா வாங்குறீங்கன்னா 30 × 14 420, 15 வாங்குறீங்கன்னா 30 × 15 450 அந்த மாதிரி வரும். அப்ப கொரியர் சார்ஜ் வராது. இனிமே நம்மகிட்ட 400 ருபீஸ் ஒர்த் இருக்கிற எந்த ப்ராடக்டை யாரு வாங்கினாலும் அவங்களுக்கு ஒரு அரகஜா காம்ப்ளிமெண்ட். அதே மாதிரி 800 ருபீஸுக்கு வாங்குறீங்கன்னா 2 அரகஜா காம்ப்ளிமெண்ட், 1000 ருபீஸுக்கு வாங்குறீங்கன்னா 3 அரகஜா காம்ப்ளிமெண்ட். இந்த ஆஃபர் இன்னும் ஒரு 2 மந்த்ஸுக்கு எப்படி பார்த்தாலும் இருக்கும். மற்றபடி இந்த 5 விஷயங்கள் ஏற்கனவே காம்ப்ளிமெண்டா தர மாதிரி ஃபியூச்சர்ல பர்மனண்டா அரகஜாவையும் கூட சேர்த்து தருவோம். ஆனா 400 ருபீஸுக்கு ஒரு அரகஜா, 800 ருபீஸுக்கு 2 அரகஜா, 1000 ருபீஸுக்கு 3 அரகஜா, இந்த மாதிரியான ஆஃபருங்கிறது இன்னும் 2 மந்த்ஸுக்கு மேக்சிமம் இருக்கும். லாங் டைம். அரகஜா இப்ப பெரிய டிமாண்டா இருக்கிறதுனால கையில அரகஜா ஸ்டாக் இல்லைன்னா கொரியர் ஜஸ்ட் ஒரு 7 to 10 டேஸ் முன்ன பின்ன ஆகும். ஆனா கரெக்டா வந்துடும். தேவையானவங்க இப்பவே ஆர்டர் பண்ணி இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கிரீன்ல பாக்குற இந்த நம்பருக்கு போன் இல்லைன்னா மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ.